லப்பர் பந்து உண்மையிலே ஒரு அற்புதமான ஒரு படம், நல்ல ஒரு படைப்பு அப்படின்னு சொல்லுவேன். ஹரிஷ் கல்யாணம் எடுத்துக்கோங்க, அட்டகத்தி தினேஷ் எடுத்துக்கோங்க, 2 பேருமே போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. ஒருத்தர் நடிப்பு கூட நம்ம குறை அப்படின்னு சொல்ல முடியாது, நல்லா நடிச்சிருக்காங்க. ஒரு ஒரு இயல்பான அதாவது எப்படின்னா கனெக்ட் ஆகும் நமக்கே. ஆக்சுவலா ஒரு ஒரு கஷ்டப்படுற குடும்பம், அந்த கஷ்டப்படுற குடும்பத்துல ஒருத்தனுக்கு வந்து கிரிக்கெட்ன்றது வெறி அவனுக்கு. அப்போ அவன் அதுல என்னென்னலாம் கோல்மால் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணுவான். சரி, அவன் அதை பண்றான்னாக்கா ஃபேமிலியில இருக்கவங்க ஏத்துக்க மாட்டாங்கல்ல, அதை அவங்க ஏத்துக்காம என்னென்ன பண்ணுவாங்கன்றதையும் படத்துல காமிச்சிருக்காங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே லாஜிக் மிஸ்டேக்னே சொல்ல மாட்டோம். நம்ம எல்லாமே நம்ம நம்பக்கூடிய வகையில தான் இருக்கும். மெசேஜ் எந்தெந்த இடத்துலலாம் அடிக்க முடியுமோ எல்லா இடத்துலயும் அடிச்சிருப்பாங்க. அரசியல்வாதிகள்லாம் நாக்கு பிடிங்கிற மாதிரிலாம் இருக்கு உள்ள ஒரு சில கருத்துக்கள். ஜஸ்ட் ஒரு லைன் தான், அந்த எஸ்சின்னு வச்சு ஒரு கருத்து வரும். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாருமே இதை வச்சு அவனுங்க அரசியல் பண்றானுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பாலசரவணும் காளி வெங்கட்டும் பேசுவாங்க. அற்புதமா இருக்கும், நல்ல ஒரு படம். உண்மையிலேயே எல்லாரும் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் தாராளமா. கொடுத்த காசுக்கு ஒர்த்து இல்ல, கிடையாது. எந்த இடத்துலயுமே நம்ம எல்லாமே ப்ரெடிக்டட் சீன் தான் படத்துல. பட் எந்த இடத்துல லேக்ன்றது சொல்லவே முடியாது. எல்லாமே நம்ம பார்த்த சீனா இருந்தா கூட புதுசா பாக்குற மாதிரி நம்ம உட்காந்து பார்ப்போம். காமெடிக்கு பஞ்சமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த அளவுக்கு காமெடி இருந்துச்சு படத்துல, நல்லா இருக்கு. உண்மையிலேயே பயங்கரமா கொடுத்துருக்காங்க. படத்துல வர ஒரு 10 கேரக்டர் அப்படின்னாக்கா 10 கேரக்டருமே நல்லா இருக்கும். ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹரிஷ் கல்யாணுக்கும் தினேஷ்க்கு மட்டுமே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். பட் அவங்களுக்கு மட்டும் கொடுக்காம அவங்களோட அம்மாவுக்கு, அவங்க பாட்டிக்கு முதல் கொண்டு படத்துல ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. எல்லாரும் ஈக்குவலா நடிச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பரான படம், தாராளமா பார்க்க வேண்டிய படம்ன்றது தான். நல்ல ஒரு படம், நல்ல படம் பார்க்கணும் வந்து பாருங்க. ஃபீல் குட் மூவி பார்க்கணும்னா பாருங்க. வந்து அவ்வளவுதான். 10க்கு 8.5 தருவேன். இது வந்து ரப்பர் பந்து வந்து ப்ளூ ஸ்டாரும் அதே ஒரு பேட்டர்ன்ல தான் வந்திருக்கு. இது ரெண்டுத்துக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா இல்ல இப்ப அது ஜானரே கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட். இது 2 பேருக்குள்ள ஈகோ அதான் காமிக்கிறாங்க. பட் அது வந்து கண்டிப்பா ஒருத்தர் கஷ்டப்பட்டு மேல வரான் அப்படின்ற மாதிரி காமிப்பாங்க. கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட், ரெண்டுமே வேற வேற. ஸோ இதை நம்ம படமா பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம என்னமோ அங்க இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். செகண்ட் ஹாஃப்ல ஒரு லைவ் மேட்ச் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சீட்டேஜ்ல வச்சிருப்பாங்க நம்மள. ஒரிஜினல் ஸ்டோரி சொல்றாங்க. இருக்கலாம், ஊருக்கு ஒருத்தர் இருப்பான் அந்த மாதிரி கெத்துன்னு சொல்லிட்டு. மேபி அவங்கள ஒரு படமா கூட இருக்கலாம். என்டையரா ஒரு படமா பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆகுது அதுதான் நான் பார்க்கணும். நல்லா இருக்கு உண்மையிலேயே. என்டையர் மூவியுமே பாசிட்டிவ். உண்மையிலேயே அட்டகத்தி தினேஷ் ரோல், அந்த ஃபேமிலி சீக்வன்ஸ் அதெல்லாம் பயங்கர பாசிட்டிவ் சொல்லுவேன். நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, நீங்க கேட்கறதால வேணா சொல்றேன். இந்த மெசேஜ் சொல்றது நிறைய மெசேஜ் போட்டாங்களோ அப்படின்ற மாதிரி. பட் அதெல்லாம் படத்துக்கு தேவைப்பட்டுச்சு, உண்மையிலேயே தேவைப்பட்டுச்சு. அது நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, அதையும் ஒரு பாசிட்டிவ் ஆக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். அடுத்த எண்டு வெளியில வரும்போது ஓகே பா நல்ல படம் பார்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு எதிர்பார்ப்போட உட்காந்துருப்போம், எந்த இடத்துல இவங்க 2 பேர் திருப்பி சேருவாங்க அப்படின்ற மாதிரி. அந்த எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். கிளைமேக்ஸ் போர்ஷன் நல்லா இருக்கும். படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. ஆக்டிங் வைஸ் ஆக்சுவலி எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. சின்ன ரோல்ஸ்ல இருந்து வரவங்க வந்து எல்லாருமே செமையா பண்ணிருக்காங்க. ஆமா, லைக் எல்லாருக்குமே ஒரு ஆர்க் இருக்கும். லைக் எங்க ஆரம்பிச்சு எங்க போய் முடியுதுன்றது எல்லா சைட் கேரக்டர்ஸ்ல இருந்து எல்லாருக்குமே அந்த ஆர்க் இருக்கும். அது டைரக்ஷன் செமையா பண்ணிருக்காங்க. அது மியூசிக்கும் செமையா இருக்கும். லைக் எனக்கு அந்த மியூசிக் வந்து லைக் அப்படியே அந்த ஃப்ளோல போயிடும். அந்த பாட்டு எல்லாமே கூட செமையா இருட்டாச்சு. ஸோ படம் வந்து எங்கேஜிங்கா இருக்க படம். ஏன் லாக் அடிக்கல? இல்ல, எனக்கு லாக் அடிக்கல. இந்த படம் தான் எனக்கு இப்பதான் வெளியே தான் கேட்டேன் படம் எவ்வளவு மணி நேரம்னு. ஸோ 2.5 hours நாங்க. எனக்கு 2.5 hours எங்கேயுமே எனக்கு போர் அடிக்கல. அது பாட்டு எனக்கு அப்படியே போயிருச்சு. எல்லாரும் பாக்குற படமா இருக்கு. தாராளமா ஃபேமிலியா வந்து பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸா வந்து பார்க்கலாம், ஜாலியா வந்து பார்க்கலாம். தனியா தான் வந்து பார்த்தேன், நானே என்ஜாய் பண்ணேன். புரியல. இல்ல அதெல்லாம் ரொம்பலாம் பேசவே இல்லை. லைக் சும்மா ஃபர்ஸ்ட் வெர்ஷன் லாஸ்ட் வெர்ஷன் அவ்வளவுதான். அதுவும் லைக் நம்மளுக்கு திணிக்கிற மாதிரி இருக்காது. இல்ல லைக் இது வந்து லைக் நான் ப்ளூ ஸ்டார் பார்த்தது இல்லை. பட் என்ன லைக் நான் ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் அது 0ல இருந்து எப்படி வரான் இல்லை அந்த மாதிரி இருக்கும். இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை. ஆல்ரெடி 2 நல்ல பிளேயர்ஸ், அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ, அவங்களுக்குள்ள ஒரு டிராமா, அந்த மாதிரி தான். இதுல லைக் எனக்கு ரொம்ப பாலிடிக்ஸ்லாம் இதுல தெரியல. எனக்கு கேட்கும்போது எனக்கு ஃபுல் ஆன் ஃபுல். ஏன்னா நான் படம் பார்க்கவும் வந்து 2 மணி ஜாலியாக பார்க்கணும். அது எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. சரி, இது படம் ஃபுல் ஆன் ஃபுல் தாராளமா. லப்பர் பந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய கிரிக்கெட் படம் பார்த்துருக்கேன். ஆனால் அந்த லப்பர் பந்து வந்து வேற லெவல், பயங்கர ஒரு எப்படி சொல்றது, இப்படியும் படம் எடுக்க முடியுமா அப்படின்னா லப்பர் பந்து வந்து கிரிக்கெட் படத்தில் வந்து வேற லெவல் செஞ்சுருக்காங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு வேற லெவலில் போகும். எப்படின்னா சொல்லப்போனால் ஒரு மாப்பிள்ளை, ஒரு மாமனார், இவங்க 2 பேர் தான் அங்கே கெத்து. இன்னொருத்தர் வந்து ஹரிஷ் கல்யாணம் நடிப்பார். என்னன்னா இவங்க 2 பேர் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிரும் புதிருமா நிற்பாங்க. கடைசியில் இவர் தான் மாப்பிள்ளையா அப்படின்ற மாதிரி தெரியாது. காமெடிலாம் வந்து தேவையான இடத்துல வச்சு செதுக்கி இருக்காங்க. ஒரு ஃப்ரேமும் வந்து வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் விஜயகாந்த் சார் வந்து ரெஃபரன்ஸ் எடுத்திருக்காங்க. விஜயகாந்த் சார் போட்டால் 2 அடி பனை மரத்துக்கு வந்து பால் பறக்கும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா. அதாவது வந்து இன்னும் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே, ஹரிஷ் கல்யாண் வந்து சிஎஸ்கே ரெஃபரன்ஸ் வச்சு பயங்கரமா பண்ணியிருப்பாரு. படம் தரமா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. ஃபைட்டு வந்து சின்ன சின்ன இடத்துல தான் ஃபைட் வரும். அந்த ஃபைட்டுமே ரசிக்கிற மாதிரி இருக்கு.
அதை விட வந்து பார்த்தீங்கன்னா அட்டகத்தி தினேஷ் ரொமான்ஸ் வேற லெவலில் இருக்கும். எமோஷனல் பண்ணுவார். அப்படியே அப்படி இப்படி நிற்பார். அந்த எமோஷனை நம்ம பார்த்தா அடுத்தடுத்து என்ன லவ் போர்ஷன் இருக்கும், என்ன மாதிரியான இருக்கும். ஹீரோயின் அதை விட அட்டகத்திக்கு ஈக்குவலாக நடிச்சவங்க வந்து தரமாக நடிச்சிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு ரொமான்ஸை நான் பார்த்ததே இல்லை தமிழ் சினிமாவில் இது வரைக்கும். படம் வந்து ப்ளூ ஸ்டார் மாதிரி இருக்குன்றாங்க. அதுக்கு ப்ளூ ஸ்டாரையும் இதை நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. ப்ளூ ஸ்டாரு ஒரு அளவுக்கு அப்படி தான் போவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்குள்ள ஒரு மாமா மாப்பிள்ளை தான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. அவர் வந்து நம்ம எதிர்முதிர்மா நிற்கிறாங்க. இவர் தான் நம்ம மாமான்றது வந்து அதாவது வந்து இவருக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற இதெல்லாம் போடுவாங்கல்ல. நம்ம இந்த புகைப்பிடி இருக்கிறதுனால வர அந்த மாதிரி ஒரு காமெடியை நீங்கள் பாருங்கள். நம்ம சொன்னால் வந்து உங்களுக்கு புரியாது. நீங்கள் இப்போ படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு காமெடியும் செதுக்கியிருக்காங்க. ஒரு ஃப்ரேமையும் செதுக்கியிருக்காங்க. ஒரு சீனியுமே செதுக்கியிருக்காங்க. அந்த லெவலில் இருக்குது. அட்டகத்தி தினேஷ்லாம் பயங்கர வைப்பு. என்னடா அடுத்து என்னடா அப்படி கெத்து. அவரோட பேர் வந்து கெத்து. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஷ் கல்யாணம் வந்து ஒரு இதுலேயும் இவரை வந்து கடுப்பு ஏற்றுறதுக்குனே ஒரு டைலாகும் பண்ணுவார். வேற லெவலில் வைப்பு, பயங்கர வைப்பு.